ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த பேப்பர் கிளாத்தை பற்றி தான், பேப்பர் கேன்வாஸ் பற்றி தான் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கும்போது இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாது. அதனால தான் நான் சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து கேன்வாஸ்லேருந்து ரெண்டு பக்கம் இருக்கும். ஒன்று வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ளாட்டாக மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த மேட் ஃபினிஷிங்னால் அதை கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடு தான் நம்ம வந்து ட்ராயிங் எல்லாம் வரைஞ்சிக்கணும். அந்த கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் வந்து நம்ம கிளாத் மேலே வச்சு அப்படியே இந்த உள்பக்கம் தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள். வெளிப்பக்கம் நல்ல சொரன்னு இருக்குது. உள்பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டிசைன் வரைஞ்சிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நான் காமிச்சிருக்கேன். கேன்வாஸிங்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பேப்பர் கேன்வாஸு, அடுத்து ஃபேப்ரிக் கேன்வாஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ஸு காலருக்கு வைக்கிறது தனியாக இருக்குது. அப்புறம் அந்த பட்டன் வைக்கிறதுக்கு உள்ளது தனியாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம லேடிஸ் பேண்ட்டு தைக்கிறதுக்கு காலில் மடிச்சடிப்போம்ல, அது எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு என்ன பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வாங்கி அப்படியே அயன் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த லைனிங்கை அப்படியே வச்சு, அதாவது லைனிங் இல்லை, கேன்வாஸ் பேப்பரை ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷைனிங்காக இருக்க பக்கம் நம்மளுடைய ஃபேப்ரிக் மேலே வச்சுருங்க. சொரப்பான பகுதியை வந்து அந்த நம்ம அயன் பண்ணுறதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம கிளாத்தோடு அட்டாச் ஆகிரும். இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு நம்ம வந்து இது வந்து மெயின் கிளாத்து. நீங்கள் டிசைன் வேணால் லைனிங் கிளாத் மேலே தான் நம்ம வந்து ஃபேப்ரிக் கேன்வாஸு, இந்த கேன்வாஸை வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி அதை இது பண்ணணுங்கிறது தெரியாது. அதனால் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய லைக்ரா ஃபியூசிங் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருக்குது. காலருக்கு வைக்கிறதுக்கு தனியாக, பேண்ட்டுக்கு பாட்டமில் வைக்கிறதுக்கு தனியாகலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பொட்டிக் ஸ்டைலில் வேண்டிங்கன்னா லைக்ரா ஃபியூசிங் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நெக்குக்கெலாம் நம்ம இந்த பேப்பர் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டிப் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். நம்ம அதில் வந்து மேலே ஒரு தையல் போட்டுட்டு அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். நான் பேப்பர் கேன்வாஸ் வச்சு எப்படி நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறது, சுடிதார் ஃபினிஷிங் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அப்கமிங் வீடியோவாக போடுறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி பேஸ்ட்டை ஒட்டி இருக்குது பாருங்கள், தெரியுதா? நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.